இதுதான் எங்கள் அக்கா புது பொண்ணு பவானி. இவ வந்து நான் சும்மா எங்கள் கூட வேலை செய்யறதுக்கு தான் வருவான். அதனால இவளையும் ஹாய் சொல்லுங்க. இதான் என் தங்கச்சி. செம்மையா சூப்பரா செய்வா என் தங்கச்சி. என்னோட அழகா செய்வா என் தங்கச்சி. சரி வாங்க போலாம் வீடியோக்கு. வாங்க நம்ம சாயத்துக்கு போலாம். ஃபர்ஸ்ட் மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூப்பர் தங்கச்சி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சாப்பாடு கட்சி சாப்பிட்றதுக்கு நீங்களே மேங்காவே இந்த வெயில் எப்படி தங்கச்சி ஏய் ஆட்டி போடுற வீடியோவே சூப்பராக இருக்கும் கைஸ். நல்லா இருக்கும். நீங்களும் தங்கச்சி ஏன் என்னையும் போய் ஆகிடுறா. இப்போ நம்ம செம்ம சூப்பராக இருக்கு தங்கச்சி. இது செய்யலாம். ஃபர்ஸ்ட் நீ தூரத்துல அத்தை மலை கட் பண்ணிக்கலாம். பிஷப் எங்க வா நாகர் நீ எங்க பக்கத்துல யாரும் இருக்க கூடாது. அப்பதான் வீடியோ செமையா இருக்கும். என்ன இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்க அப்பா இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கித்திகை வருது இல்லை கைஸ், நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு கித்திகை வரும்போது நாங்கள் காவடி எடுப்போம். அது நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அன்னைக்கு வந்து நான் வீடியோ எடுக்க மாட்டேன். நானும் வீடியோ எடுக்கிறேன். நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் பவானி ஆட்டி போடுறது போனி இந்த மாதிரி என்ன ஆட்டி போடுறீங்க கொஞ்சம் வடி பாய்ச்சி இல்லையா சாப்பிடாதுல்ல பாருங்க கைஸ். என் தம்பி தான் இது. நம்ம ஒரு வீடியோ இப்போ தங்கச்சி இன்னைக்கு குறுக்கடா ஒரு வீடியோ இருக்கேன். என் தம்பியை பாருங்க. அந்த மேங்கோ இதுல நாங்க இன்னைக்கு செய்யறோம். இங்க பாருங்க. இல்ல பாதி கட் பண்ணிக்கினா போறோம். இல்ல பாதி கட் பண்ணிக்கினா அதுலயே மிச்சம் வச்சிட்டா நாளைக்கு பிஜ்ஜில் வச்சுக்கிற செஞ்சுக்கலாம் வீடியோ. ஓகேவாங்களா? அது செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு கட் பண்ணி வந்துட்டா அது வரைக்கும் எங்கள் அக்கா கட் பண்ண வரைக்கும் பார்க்கலாம். பவானி மூஞ்சிலாம் எடுக்கலாம். கை தான் எடுத்துங்க. சின்ன கட் பண்ணிட்டேன். அத்தை ஒரே ஒரு கீரை வண்டி பிச்சு போட்டுருங்க. அது வண்டி எடுத்து இந்த இது வட்டம் இருக்கும். இதை வந்து நானும் அவங்க இந்த மாதிரி பிச்சுக்கலாம். 2 நிமிஷம் மூச்சியத்தான் எடுத்துக்கிட்டேன். கை மட்டும் இதே நான் எடுத்துட்டு போறேன். சரி அடுத்து நீங்க கொத்தமல்லி இருக்குல்ல அதோட வேறு வண்டி இந்த மாதிரி கொத்தமல்லி வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வேறு வண்டி எடுத்துருங்க. இதை வந்து நம்ம புட்டு போட்டுக்கலாம். சீக்கிரம் டக்குன்னு கட் பண்ணுவோம். ஆமா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி பவானி போதும் விடு. இது வந்து கட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நம்ம கட் பண்ணதை தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே கீழே சாதம் விட்டுருங்க. இந்த கையாலே பிசைஞ்சு எடுத்துருங்க. ஆட்டை போட்டுங்க. அப்பாவுக்கு செய்கிறேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்து இப்போ வந்து அப்படியே வச்சுங்க. மஞ்சத்தூளை லைட்டா 1/2 டீஸ்பூன் போட்டேன். 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஒரு கப் எறி இல்லைன்னா தட்டு எறி இது தட்டு சின்ன தட்டு எனக்கு சேர போடுறாங்க. அப்போதான் உட்கார முடியும். எனக்கு கால் வேற வலிக்குது. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். அது நான் அந்த கொத்தமல்லி 4 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி கொத்தமல்லி நான் சொன்னல அது போப்பார். இது நம்ம வீட்லயே நம்ம செய்யும் போது 4 நிமிஷம் ஆயிடுது. காம்பே இந்த காம்பை நீங்க போட்டுருங்க. என்ன வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம ஃபுல்லாகவே போட்டுடலாம். ஏன்னா எனக்கு கை தேவையில்லை. தட்டு பைசா இரு பவுனி எடுத்துடலாம். அதில்
ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க. மஞ்சள் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே கலர் ஆடுறீங்க, ஏன்னா கலர் போது இது வரும். பவானி நெக்ஸ்ட் காரத்தூள். அதுக்கு ஒரு கடுகு லைட்டா கடுகு போடுங்க, ஏன்னா அப்பதான் டேஸ்ட் வரும். அப்புறம் உப்பு போடுங்க. இதான் சார் பவானி பாப்போம். காரத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்தூள். சின்ன பசங்களுக்கு சொல்லிட்டு காரத்தூள் சும்மா ஒரு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க, ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ பவானி இன்னொரு கப் எடுத்து சர்க்கரையை போடுங்கள். இதுல வந்து நீங்க லைட்டா சர்க்கரையை போடுங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுருங்க, ஏன்னா பவானி இந்த ஸ்பூன் வச்சு மூடி வச்சு அங்கேயே போடுவேன். அடுத்து இதில் தண்ணியை போடணும். ஒரு சொட்டு ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சீக்கிரம் எனக்கு ஒரு சேர் பவானி சேர் எடுத்துட்டு வா. எனக்கு அங்கேருந்து சேர் அப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு சேர் இருக்கிறா இந்த மாதிரி கலரி விடுங்க. ஏன்னா பவானி நான் தான் வீடியோ ஆளு, எனக்கு கொஞ்சம் சேர் எடுத்துட்டு வா. யார் வீடியோ ஆளு? நீ தானே. என் தம்பி ரொம்ப வாய் பேசுறதால அவன் கண்டுக்காதீங்க. என் தம்பி தான் வீடியோ எடுத்தேன், நான் நேற்றே சொல்லிட்டேன். அதனால இந்த மாதிரி கலரி விடுங்க. அவளை கிட்ட போடு. தெரியலடி, அவன் நின்று கொண்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி தட்டு ஃபுல்லா சர்க்கரையை இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணிட்டு நேராக ஃப்ரிட்ஜில் 5 மினிட்ஸ் ஒரே நிமிஷத்துல ஃப்ரிட்ஜால இதோ இங்கே தட்டு வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரே ஒரு பாதாம் முந்திரி பண்ணுங்க. முந்திரி முந்திரி ஒன்று வேணும். சரி, நீங்க வந்து அப்படியே கட் பண்ணி ஊற வச்சு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் ஒரே ஒரு தண்ணி அதான் மம்மி ரெடி சாப்பிடுவோம். ரெண்டே கால் இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு ஸ்பூனை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தான், ஏன்னா மாங்காய் அழுவே ஆயிருக்காங்க. நானும் சாப்பிட்றேன். என் அம்மா ஒன்றும் திட்ட மாட்டாங்க. அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சாப்பிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் போய் சொல்றேன். அத்தை இந்த மாதிரி ஒரு கீரையை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த கீரைங்களை தான் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டு பவானி அந்த இது வேடு அடுத்து ஒரே ஒரு ஸ்பூனை கலக்கி லைட்டாக வாட்டரில் வச்சுருங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டு. பவானி சாப்பிடாத நல்லா கையால் போட்டு கலரிங்க, இல்லை நீங்கள் ஸ்பூனில் வச்சு கலரிடுங்க. இதை போய் நிறைய கலர் பவானி நக்காத போய் சர்க்கரை போய் எடுத்துருவா. சர்க்கரையை ஒரு ஸ்பூன் எடுத்துருவா. சரி, இதோ
உனக்காக தான் ரெடி செஞ்சீங்க போடுமா போடு இல்ல படி இல்ல இல்லையா இல்ல நான் காலையில சாப்பிட்டேன் ஈவினிங் சாப்பாடு நம்ம வீட்ல சாப்பிட்டேன் ஏன்டா காலையில செம்ம சூப்பரா உங்கள் மேடம் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணா பைக்கே டாடி கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டேன் இத சாப்பிட்டேன்னு சொன்னேன். ஏய் இருங்க எப்படி இருக்குது எப்படி டாடி நல்லா இருக்கு. எங்க டாடி ஏறா எங்க டாடியே சூப்பரா ஏய், அதெல்லாம் போடுடா. இந்த dress நல்லா இல்ல. ஐயோ, கட் பண்றா ஓகே கட் பண்றா